நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். நீதி என்ன பண்ணு? பின்பற்று, கர்த்தரை தேடு, அவரை நோக்கிப்பா. இது 3 காரியமும் நம்மட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக மிக அவசியமான காரியம். Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்காக ஆண்டோட சமூகத்துல ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை கத்து என்னோடு கூட பேசினா அந்த வார்த்தை எங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் முதல் பகுதி சொல்லுகிறது, நான் சீயோனுக்கு ஆறுதல் செய்வேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், யாருக்கு கர்த்தர் ஆறுதல் செய்ய போறாரா? சீயோன் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவனாய் இந்த காலவேளையிலே வெளிப்படுகிறார். ஆறுதல் அற்ற நிலைமையிலே கவலையோடு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட ஒன்று மாறி அப்படியே ஆக தொடர்ந்து பலவிதமான சூழ்நிலையிலே ஆறுதல் அற்றவர்களாய் வந்திருக்கிற உங்க நிலைமைகளை பரிசுத்த ஆவியானவர் காண்கிறார். யாரோ சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தர் சீயோன் ஆகிய உனக்கு இந்த கால வேளையிலே அவருடைய வார்த்தையினால ஆறுதல் செய்ய போகிறார். வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனும் உள்ளதாயும் வல்லமை உள்ளதுமாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தை சும்மா இருக்காது. இந்த காலவேளையில யாருக்கெல்லாம் மாறுதல் தேவையோ, யாருடைய துக்கங்கள்லாம் மாறி ஒரு சமாதானத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, உங்களை பார்த்துதான் இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை நான் ஆறுதல் படுத்துவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை கட்டும்படியா விரும்புகிறார். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக காயப்பட்டவர்கள், இருதயத்துக்குள்ளாக யார்கிட்ட சொல்ல முடியாத காரியங்களை மறைத்து வைத்து அப்படி வந்திருக்கிற உங்களோடு கூட, ஏதோ எனக்கு தெரியாது யாரோ சிலரோடு கூட ஆவியானது காலங்களை சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் காயங்களை அவர் கட்டி உங்களை ஆரோக்கியமாக்கி உங்கள் இருதயங்களை குணமாக்கி உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆறுதலை இந்த காலவேளையில கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறோட வாழ்க்கையில அப்படியே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல பார்க்கும்போது ஈசாக்கின் தாய் மரித்தது நிமித்தமாக ஆறுதலற்ற சூழ்நிலையில் இருந்த அந்த ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காள் வரும்போது அந்த வசனம் சொல்லுது, ரெபேக்காளின் நிமித்தம் அந்த ஈசாக்கு என்ன செய்தாரா? தாயின் மேல் இருந்த துக்கத்தை மறந்து ஆறுதல் அடைந்தார். இன்றைக்கு யாரோ ஒருவர், யாரோ சிலர் பல இழப்பின் நிமித்தமாக, குடும்பத்தில் வந்த இழப்பின் நிமித்தமாக, அது எந்த விதமான இழப்பு எனக்கு தெரியாது, இழப்பின் நிமித்தமாக ஆறுதல் அற்ற சூழ்நிலையில எப்ப பார்த்தாலும் சோர்வு, எப்ப பார்த்தாலும் வேதனை, எப்ப பார்த்தாலும் கண்ணீரோடு கூட நீங்க வந்திருக்குமே. ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி ஒரு ரெபேக்காள் ஈசாக்கின் வாழ்க்கைக்குள் கடந்து வந்து கர்த்தர் ஈசாக்கை ஆறுதல் படுத்தினதோ, அதே போல இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த காயங்களை கட்டி உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். எந்த விதமான துக்கமானாலும் சரி, எந்த விதமான வேதனைகள் ஆனாலும் சரி, அதை மாற்ற வல்லவர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லும்போது அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன்.
தேவன். அல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரம்தான், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவியானோட வல்லமை உங்கள் இருதயத்துக்குள்ளாக பாய்ந்து வரும். அல்லேலூயா. உள்காயங்களை இந்த காலவேளையில் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் இருதயத்தில் ஆழத்துக்குள் இருக்கிற அந்த வேதனைகளை கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை வெளியேற்றி உங்கள் இருதயத்துக்குள்ளாக ஒரு சமாதானத்தை, உங்கள் இருதயத்துக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியை, உங்கள் இருதயத்துக்குள்ளாக ஒரு ஆறுதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதங்கள் சொல்லும்போது சங்கீதம் 94:18 வசனமும் 19 வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. 19 வசனம் என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அநேகருடைய இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கிறதா? விசாரங்கள். விசாரங்கள் என்று சொன்னா ஆன்சைட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது. கவலை இல்லையா? பலவிதமான கவலைகள், பலவிதமான என்ன சொல்கிறது, வியாக்குலங்கள், யார்கிட்டையும் சொல்ல முடியாத, யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத வியாகுலத்தோடு கூட, கவலையோடு கூட யார் வந்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, உன் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆறுதல், சொல்லுங்க, கர்த்தருடைய ஆறுதல் உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் இந்த காலவேளையிலே தேற்றுகிறார். அல்லேலூயா. உண்மையா நீங்க உணர முடியும். நான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது உங்களை அறியாமல் ஒரு தேவ சமாதானம், ஒரு ஆறுதல் உங்கள் இருதயத்தில் உணர முடியும். ஏனென்றால் வசனம் எப்படி இருக்குது? ஆவியாய் ஜீவன் உள்ளதாய் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இந்த காலவேளையில் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஆத்துமாவிலே காணப்படுகிற வியாக்குலங்களை, அந்த ஆத்துமாவிலே காணப்படுகிற அந்த கவலைகளை, அல்லேலூயா, அந்த விசாரங்களை இந்த காலவேளையில் கர்த்தர் குணமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, 119 சங்கீதம் 49 வசனம் 50 வசனம் அந்த இடத்துல வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 140 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அடுத்த வசனம், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. ஆறுதல் அற்ற நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறா, ஏற்கனவே உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உனக்கு நேராக வரும்போது அந்த வாக்குத்தத்தங்களை நீ நம்பி இருந்துச்சு இல்லையா? அதுதான் 18 வசனம் சொல்லுது, நீ நம்ப பண்ணின உம்மோட வார்த்தையே நினைத்தல்லும். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும், என் குடும்பத்தில் நிறைவேறும் என்று சொல்லி நீங்க காத்திருப்பீங்க. ஆனா சில நாட்களாக அந்த வார்த்தையை நீங்க மறந்து போயிடுவீங்க. நிறைய வேளையில் என்ன பண்றோம், சோர்வு நமக்குள்ள வரும்போது ஆவியான சொல்லுகிறா, நீ நம்ப பண்ணின, கர்த்தர் நம்மை நம்ப பண்ணினார் இல்லையா? வார்த்தைகளை கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை நம்ப பண்ணினா இல்லையா? அந்த வார்த்தையே ஆண்டவரிடத்து சொல்லணும், ஆண்டவரே நீர் என்ன நம்ப பண்ணின அந்த வார்த்தை என்ன செய்யுங்க, நினைத்தருளி இப்பொழுது எனக்கு என்ன தாங்க, ஆறுதலை தாங்க. அல்லேலூயா. ஆறுதல் அற்ற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி கேள். அந்த வார்த்தையை நீ சொல்ல சொல்ல உன் இருதயத்துக்குள்ளாக, உன் ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு ஆறுதலை கர்த்தர் அளிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆறுதலற்ற யாரோ வந்திருக்கிறீங்க, ஆறுதல் அடைய முடியாதபடி, யார் என்ன ஆறுதல் படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆறுதலற்ற சூழ்நிலையில நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. அதனாலதான் ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், இந்த வார்த்தையை நீங்க உங்க இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நம்ப பண்ணினதோ அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. அந்த வார்த்தை நீங்க சொல்ல சொல்ல வசனம் சும்மா இருக்காது.
அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமையும், அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவனும், அந்த வசனத்தில் இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன செய்வாரா? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வசனத்தினாலதான் நீங்க தேர்தல் அடைய முடியும். வசனம் தான் உங்களை தேற்ற முடியும். வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. நீர் என்ன நம்ப பண்ணினீங்களேப்பா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி நம்ப பண்ணினீங்களேப்பா, ஆனா இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதே என்று நினைப்பூட்டும் போது அவன் உன்னை அறியாமல் அந்த வார்த்தை என்ன செய்கிறதா? உன் இருதயத்துக்குள்ள ஆறுதல், உன் இருதயத்துக்குள்ள ஒரு தேற்றுதலை அது கொண்டு வரும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த பாருங்க. நம்ம எல்லாரும் வசனத்தை கேட்கிறோம், ஆனா கேட்கிறபடி நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்மளோட வாழ்க்கையில அனுபவிக்கிறது இல்லை. ஆனா இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. என்ன வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரோ அந்த வார்த்தை கன்ஃபஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. அந்த வார்த்தை சும்மா இருக்காது, அந்த வார்த்தை கிரியை செய்ய. சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆதியிலே வாரத்தையும் கர்த்தர் பூமியையும் உண்டாக்கினா. இரண்டாவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்துல இருள் இருந்துச்சு, ஆனால் ஆவியானவர் அசைவாட 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 அங்க வெளிச்சம் உண்டானது, அங்க இருள் மாறி போனது, வெறுமை மாறினது, ஒழுங்கின்மைகள் எல்லாம் மாறினது. இந்த காலவெளியிலும் ஆவியான அதுதான் சொல்லுகிறார். வார்த்தையின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தின் மேலும், ஒவ்வொரு வார்த்தையின் மேலும் ஆவியானவர் அசைவாட அசைவாட அந்த வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறும். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, இது நிறைவேறணும்னா முதல் வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51:3 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறா. நீதியை பின்பற்று, என் சொன்ன வசனம், நீதியை என்ன பண்ணு? பின்பற்று. இரண்டாவது பதில் சொல்லுது, கர்த்தரை தேடு. மூணாவது வசனம் சொல்லுது, அவரை நோக்கிப்பா. இது 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக மிக அவசியமான காரியம். நாம் என்ன செய்ய வேண்டுமா? நீதியை பின்பற்றணும். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் ஆறுதல் வேணுமா? நீங்க தேர்தல் அடைய வேண்டுமா? மீதி சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில தங்க வேண்டுமா? என்ன நடக்கணும்? நீதியை சொல்லுங்களேன், நீதியை பின்பற்று. இரண்டாவது சொல்லுது, கர்த்தரை தேடு. மூணாவது சொல்லுது, அவரை நோக்கி பார். அல்லேலூயா. இரண்டாவது வசனம் இன்னும் சொல்லுது, உங்களை பெற்ற தாயே இல்லையா, ஆபிரகாமே சாராளை நோக்கி கொஞ்சம் பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறாரு. அவரை நான் அழைக்கும் போது எப்படி இருந்தாங்க? ஒருவரா இருந்தாங்க. ஒருவனா இருக்கையில நான் அவரை அழைத்தேன். அப்புறம் சொல்றாரு, அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். என்ன நோக்கி பார்க்க சொல்றாரு? எப்படி இருந்த அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவர்கள் அழைத்தாரா? ஒன்றுமில்லாத நிலைமையில கர்த்தர்களை அழைத்த அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க அழைத்த அவர்கள் நீதியை பின்பற்ற கர்த்தர் அழைத்த அவர்கள் அல்லேலூயா கர்த்தரை தேட 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 அவங்களோட வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்தார். அல்லேலூயா. நீதியை பின்பற்றுங்க, கர்த்தரை தேடுங்க. மூன்றாவது சொல்லுகிறார், அவரே மட்டுமே, உன்னை அழைத்த தேவாதி தேவனை மட்டுமே, உன்னை உருவாக்கினவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உலக தோற்றது முன்பதாகவே உன்னை முன் குறித்து அவரை மட்டும் நீ நோக்கி பார். உனக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அவர் தந்தருளுவா. அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக செய்தா. இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இங்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இதேதான். அல்லேலூயா. நீதியை பின்பற்று, கர்த்தரை தேடு, அல்லேலூயா, அவரை மட்டும் நோக்கிப்பார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் பெருக செய்வார். அல்லேலூயா. இந்த காலவேளை திட்டவட்டமா
ஆவியான சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட கர்த்தர் விடமாட்டார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுடைய தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வியாபி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையில குறைவு வர அனுமதிப்பாரா? இல்ல. வந்துச்சன்னா நாம் நீதியை பின்பற்றல, கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாம் தேடல. மூன்றாவது, எல்லா காரியத்திலும் அவரை மட்டும் நான் நோக்கி பார்க்கல, அவரையும் நோக்குவாங்க. எல்லாவற்றையும் தேடி ஒன்னும் கிடைக்கலனா கடைசியில் யார்கிட்ட வந்துருவாங்க? கர்த்தரிடத்தில் இல்ல. அப்படி இல்ல. வசனம் சொல்லுகிறது, நீதியை பின்பற்றி கர்த்தரையே தேடு. மூன்றாவது சொல்லுகிறா, அவரை மட்டுமே. அவர் யாரா? அவர்தான் சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அந்த தேவனை என்ன பண்ணுங்க? நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் யாழல் வெக்கப்பட்டு போக அவர் விடவே இல்லை. அவர் விடவே இல்லை. அல்லேலூயா. அடுத்த பகுதி சொல்லுகிறது, என்ன சொல்லுகிற? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இரண்டாவது பகுதி சொல்லுது, அதன் பாழான வாசிங்களே, பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து. எந்தெந்த உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் பாழாய் போய் சூன்யமாய் ஒன்றுமே இல்லாத, ஒன்றுக்கும் உதவாத, என்னதான் அல்லேலூயா அல்லேலூயா அது சேர்க்க வேண்டும் என்று நினைச்சாலும் முடியாத நிலைமையில, பாழான நிலைமையில சூன்யமாய் காணப்படுகிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாழானவளை நான் என்ன செய்வேன்? தேறுதல் அடைய செய்வேன். அது உங்கள் தொழில் ரீதியா இருக்கலாம், ஆளும் வியாபார ரீதியா இருக்கலாம், ஆனந்த வேலைகளா இருக்கலாம், உங்களோட ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம், உலக பிரகாரமான பொருளாதாரத்தின் காரியங்களா இருக்கலாம். எவ்வளோ சம்பாதித்தாலும் கையில ஒன்றும் அகப்படாமல் இருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். எப்பேற்பட்ட பாழான காரியங்கள் ஆனாலும் அவர் சொல்லுகிறா, நீதியை பின்பற்று, கர்த்தரை தேடு, அவரை மட்டும் நோக்கிப்பா, உன் பாழானவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? தேறுதல் அடைய செய்வேன். அல்லேலூயா. பாழானது மாறணுமா? பாழாய் ஒண்ணுமில்லாத சூன்யமான நிலைமைகள் மாறணுமா? ஒன்றே ஒன்றுதான், நீதியை பின்பற்று. ஆமென். அல்லேலூயா. அவர் யார்? தீமையை நோக்கி பாராத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அந்த தேவன் சொல்கிறார், நீதியை மட்டும் உன் வாழ்க்கையில நீ பின்பற்றுகிறவளா இரு. அல்லேலூயா. அப்புறம் கர்த்தரை என்ன செய்? முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடு தேடிப்பார். மூன்றாவது சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலும். சொல்லுங்களேன், எல்லா அது இழப்பாகட்டும், அது ஹல்லேலூயா உன்னை விட்டு கைவிட்டு போன காரியங்களாகட்டும், எது வேணாலும் ஆகட்டும், கர்த்தரை மட்டுமே நீ நோக்கி பார். நீ நோக்கி பார்த்த என்ன நடக்கும்? ஆறுதல் கிடைக்க வேண்டிய இடத்துல ஆறுதல் கிடைக்கும். பாழாய் போனது எல்லாம் நான் பாடினோமே, பயர் நிலமாய். சொல்லுங்க, பாழானது, பாழானது எல்லாம் பயர் நிலமாய், பயர் நிலமாய் என் தேவன் எனக்கு மாற்றி தருவா. சொல்லணும் வாயில திறந்து, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, அல்ல எதெல்லாம், என் வேலையிலே, என்னுடைய தொழிலில், அல்ல என்னோட பொருளாதாரத்தில் எதெல்லாம் பாழாய் 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 சூன்யமாய் போயிருக்கிறதோ, நான் நீதியை பின்பற்ற பின்பற்ற, கர்த்தரை தேட தேட, அல்லேலூயா அவரை மட்டும் நோக்கி பார்க்க பார்க்க, பாழானவைகள் எல்லாமே கர்த்தர் தேறுதல் அடைய செய்யும். பயர் நிலமாக மாற்றும். ஆமே, மாற்றுவாரா? மாற்றுவாரா? மாற்றும். வார்த்தை சொல்லிட்டுனா அது அப்படியே நடக்கும். வார்த்தை சும்மா இருக்காது, வார்த்தை செயல்படும், வார்த்தை கிரியை நடப்பிக்கும். கேட்கலையே நம்ம விசுவாசித்தால் மட்டும் போதாது, விசுவாசிக்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த வேண்டும். ஆளல் எப்பொழுதும் நம்முடைய நாவில வர வேண்டிய காரியங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேச சொல்ல அந்த வார்த்தைக்கு உருவாக்கக்கூடிய
வல்லமை இருக்கிறது. வார்த்தைக்கு என்ன இருக்குது? இல்லாதவைகளை இருக்கிறதாக உருவாக்கக்கூடிய வல்லமை வார்த்தையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 34லிருந்து 36 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வையிலும் பாழாய் கிடக்கிறது பதிலாக பயிரிடப்படும். கர்த்தரை நோக்கி பாருங்க, நீதியை பின்பற்றுங்க, கர்த்தரை தேடுங்க. எதெல்லாம் பாழாக்கப்பட்டதாய் இருந்துச்சோ ஜனங்கள் பார்த்தாங்க. கடந்து போகும்போதெல்லாம் ஒரு காலத்துல இவர்கள் செழிப்பா இருந்தவர்கள், ஒரு காலத்துல இவர்கள் ரொம்ப ஐஸ்வர்யவான்களா இருந்தவங்க. ஆனா இப்போ எல்லாமே பாழாய் இருக்கிறது என்று அவங்க பார்க்கும்போது ஆண்டவர் அடுத்த பகுதி சொல்லுது, பாழாய் கிடந்ததற்கு பதிலாக. சொல்லுங்க, பதிலாக சொல்லுங்களேன், பதிலாக சொல்லுங்கள் எல்லாரும். பதிலாக என்னப்படுமா? பயிர் இடப்படும். அடுத்த வசனம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, பாழாய் கிடந்த இந்த தேசம் எப்படியா கர்த்தர் மாற்றுவாரா? ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் செய்யணுமா? 3 காரியத்தை எதிர்பார்க்கிறா. என்ன காரியம்? மறக்காதீங்க. கேட்கலையே? நீதியை பின்பற்று. அப்ப கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடு. 3வது, கர்த்தரை மட்டுமே நோக்கி பார். ஹல்லேலூயா. பாழானது பயிர்நிலமாகும். அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19லிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19லிருந்து வாசிக்கும் போது, பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷன், எந்த பட்டணம்னா அது முந்தின வசனம் சொல்லுது, எரிகோ பட்டணம். சொல்லுங்களேன், எரிகோ பட்டணத்தின் மனுஷர்கள் யார் இடத்துல வராங்களா? எலிசாவின் இடத்துல வந்து சொல்லுறாங்க, இந்த பட்டணம் எப்படி இருக்குது? வாசிங்க அடுத்த வசனம். இந்த பட்டணம் குடியிரு பார்த்தா இங்க குடியிருக்கிறதுக்கு எல்லா வசதி இருக்குது. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சா? பார்வைக்கு ரொம்ப அழகான சிட்டி, அழகா பசுமேன்னு இருக்குது. ஆனால் அடுத்த வசதி சொல்லுது, நீ தண்ணீர் எப்படி இருந்தா? கெட்டது. பாருங்க, சிட்டி அழகா இருக்கலாம், ஆனா தண்ணி கெட்டதா இருந்தா அந்த தேசத்தில் யாரால என்ன பண்ண முடியாது? குடியிருக்க முடியாது. ஆவிக்குரிய அர்த்தத்தை எப்படி சொல்லணும்னா, நம்மளோட வாழ்க்கையை பார்த்தனா பச்சை பசேன்னு இருக்குது. எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருக்குது? பச்சை பசேன்னு இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிற போல் இருக்குது. உள்ள போய் பார்த்தா தானே தெரியுது எப்படி இருக்குதா? தண்ணீர். சொல்லுங்களேன், தண்ணீர் கெட்டது. அடுத்த பகுதி, நிலம் பாழானது. நிலம் பாழுக்கு மலையாள பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? கர்ப்ப நாசம் உள்ள தேசம். என்னவா? இங்கிலீஷ்ல ஃப்ரூட் இல்லாதது இல்லையா, கனி அற்றது. பாருங்க, அப்ப பாருங்க இப்படி எல்லாம் சொல்ற பாருங்க. தமிழ்ல சொல்லுது பாழானது. என்னது? அது பாழ்நிலம். அதுன்னு அந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதுதான். தண்ணீர் கெட்டது. நிலம் பாழ்நிலம்னா என்னதான் பயிரிட்டாலும் அதுல முளைக்காது, அதுல கனி வராது, அது முளைத்தெழும்பாது. அப்படிப்பட்ட ஒரு நிலம் இல்லையா? மலையாளத்துல சொன்னா கர்ப்ப நாஸ் அப்படிதான் சொல்லப்படுது. கர்ப்ப நாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ப்பம் தரித்தாலும் பிரசவிக்க முடியாது. அந்த சூழ்நிலை அந்த எரிகோவிலே காணப்படுகிறது. அந்த ஜனங்கள் வந்து எலிசா அபிஷேகத்தை பெற்று ரெட்டிப்பான வல்லமை பெற்று வருகிற நேரத்தில், அதுக்கு முன்னாடி எலிசா கிட்ட யாரும் வரல. ஆண்டவர் சொல்லுகிறா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவளா இருக்கிறாயா? ஆண்டவருடைய வல்லமையை பெற்றவர்களா இருக்கிறாயா? உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். உன்னை தேடி நீ இருக்கிற இடத்துல கேடி வருவார்கள். எதற்கு? அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும்படி, அவருடைய வாழ்க்கை கனி உள்ளதாய் மாறும்படி. அல்லேலூயா. உங்களை தேடி வருவார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் எங்க இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல வசிக்கிறீர்களோ, எந்த வேலை ஸ்தலத்துல நீ காணப்படுகிறாயோ, அந்த இடத்திலே உன் கூட பணிபுரிகிறவர்கள் உன்னை தேடி வரும். ஒரு பிரச்சனை மாற்றும்படியாக தேடி வரும். அட கண்ணீர் மாற்றப்படும்படியா தேடி வரும். ஒரு அற்புதம் நடக்கும்படியா உன்னை தேடி வரும்.
விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எலிசாவை தேடி வந்து சொல்றாங்க, சிட்டி நல்ல சிட்டி தான், ஆனா தண்ணி கெட்டு போயிடுச்சு, நிலம் பாழாய், என்னதான் விதைச்சாலும், என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் உழைத்தாலும் கொஞ்சம் கூட அதனுடைய பலனை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில எலிசாவை தேடி வரும்போது அடுத்த வசனம் சொல்லுது, எலிசா என்ன செய்கிறாரா, கொஞ்சம் உப்பே கேட்கிற. ஒரு புது தோண்டியில் என்ன பண்ணணுமா, உப்பே கொண்டு வாங்க. அந்த நீர் ஊற்றண்டையில போய் அந்த உப்பை போட்டுட்டு சொல்லுறார், இப்போது இந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது முன்னாடி அற்புதம் செஞ்சாரா? எலிசா அற்புதம் செஞ்சாரா? அதுக்கு முன்னாடி செஞ்சாங்க. எப்போ அபிஷேகம் பெற்று வரும்போது யோர்தானே என்ன பண்றாங்க, எலியா என்ன செஞ்சாரோ அதனுடைய எலியாவின் சால்வை எடுத்து யோர்தானை அடிச்சுட்டு சொல்றாங்க, எலியாவின் தேவன் எங்கே? அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே அவனுக்குள் தைரியம் வந்துச்சு, அவனுக்குள்ள இருந்து அந்த வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சு. இதே பார்த்த எலிசாவுக்கு நல்ல விசுவாசம் வந்துச்சு, இனி நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவா. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பார்த்து சொல்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ உன் வாய்களை திறந்து வல்லமையோடு எந்த காரியத்தை கட்டளையிட்டாலோ அது அப்படியே நடக்கும். சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும். எலிசா சொல்லுகிறா, உப்பை கொண்டு போடுறாங்க நீரூற்றண்டையில, கொஞ்சம் உப்பு தான், ஒரு கோணி முழுக போடல, கொஞ்சம் உப்பு எடுத்து என்ன பண்றா, நீரூற்றண்டையில போட்டுட்டு சொல்லுகிறாங்க, கர்த்தர் சொல்லுகிறா, இப்பொழுது இந்த தண்ணீர், சொல்லுங்க, தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் ஆரோக்கியம் மற்றதாய் காணப்படுகிறதோ, வியாதி போகாமல் இருக்குதோ, நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அது ஆரோக்கியமாயிற்று என்று சொன்னால் ஆரோக்கியமாகும். ஆமே, ஆரோக்கியமாகும். நான் வியாதிஸ்தன் அல்ல, நான் தேவனுடைய சுகத்தை பெற்றவன், சுகத்தை அனுபவிக்க வேண்டியவன். சொல்லி பாருங்க, வார்த்தை கிரியை செய்யும். அந்த வார்த்தை உங்களுக்குள் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நீ வியாதியா இருப்பது, நீ வேதனையில் இருப்பது, நீ கஷ்டத்தில் இருப்பது, நீ நஷ்டம் அடைந்து கொண்டிருப்பது ஒருபோதும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, கேட்கலையே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்பட சொல்லிட்டாரு, ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வாக்களித்ததோ அத்தனையும் ஒன்னு கூட தவறாமல் குறையாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், கேட்கலையே, எனக்கு சொல்லுங்களேன், எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்டிருக்குதா? அளிக்கப்பட்டிருக்குதா? அப்ப சொல்லணும், நான் தரித்திரன் அல்ல, நான் தரித்திரன் அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் எனக்கு உரியது, என் பிள்ளைகளுக்கு உரியது. அல்லேலூயா. சொல்லி பாருங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தாட்சிகளை மாற்றுவா. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார். கேட்கலையே, கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாட்சி ஆடையேன். எந்த காலம் வரட்டும், அது பஞ்சகாலம்னா வரட்டும், இல்லை எந்த சூழ்நிலை வேணாலும் வரட்டும், சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு மேய்ப்பரா இருக்கிற வரையிலும் ஒரு தாட்சி உன் வாழ்க்கையில வர என் அப்பா விடமாட்டார், என் அப்பா விடமாட்டார். அவர் உண்மையில கர்சரி உள்ள தேவர், அவர் உண்மையில நினைவா இருக்கிற தேவர். எல்லாரும் என்ன மறந்தாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய நினைவிலே, கர்த்தருடைய நினைவிலே நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. உன் குடும்பம் கர்த்தருடைய நினைவுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றாருயா, அவர் என்ன ஒரு நிமிஷம் மறந்துட்டேன்னா நான் திகைத்து போவேன். திகைக்கிறீங்களா? டெய்லி எழுந்தோன்னா திகைக்கிறீங்களா? இல்லை. ஏன்? அவருடைய நினைவில நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பம் இருக்கிறது, உங்க பிள்ளைகள் இருக்கிறது, உங்க வேலை இருக்கிறது, உங்க தொழில் இருக்கிறது. அல்லேலூயா.